தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அதிமுக சார்பாக அதேபோல எங்களது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின் பேரில் நானும் அதேபோல மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அருண்குமார் அவர்களும் அதேபோல அம்மன் நஞ்சன் அவர்களும் 3 பேரும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து ஒரு மனு அளித்தோம். அதில் பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் வீடு வீடா போய் இப்போ ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மனுக்களை வீடு வீடாக கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த ஓட்டர்ஸ் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம். என்ன சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. ஒரு பல கட்சியை சேர்ந்த பிஎல்ஏ ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்க. அவங்க போய் சில இடத்துல ஒட்டுக்கா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க வேண்டாதவங்கள மனுவெல்லாம் அவங்களே தூக்கி வேற மாதிரி பண்ணிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அந்த அடிப்படையில் அதிகாரிகள் தான் அதை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம். அதே போல நிறைய கூலி வேலை செய்யறவங்க இருக்காங்க, வேலைக்கு செல்றவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு 6 மணிக்கு மேல தான் வர்றாங்க. ஆகவே இவங்க அதிகாரிகள் ஒரு 4 மணி பாக்கில் போறாங்க. ஆகவே இந்த 6 மணிக்கு மேலையும் வீடு வீடா சென்று அந்த மனுக்களை கொடுப்பது திரும்ப பெறுவது என்று அந்த வேலையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்கிறோம். அதே போல எங்களது கோவை மாவட்டத்தில் ஆரஸ்வரம் பகுதியில் பிஎல்ஓ ஏஜென்ட், அதாவது அதிகாரி போய் வீடு வீடா போய் அந்த மனுக்களை கொடுக்கும்போது திமுக பிஎல்ஏ ஏஜென்ட் அந்த அதிகாரியோடய போய் திமுக நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அது ஆதாரத்தோட நாங்கள் அதை கலெக்டரேட் இப்போ காமிச்சிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இதை நடுநிலைமையோட சரியான முறையில் அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்பொழுது நாங்கள் அதிமுக சார்பாக மனுவை அளித்துள்ளோம். இப்பதான் ஆதாரமா சொன்னேன். இது எந்த வகையிலும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இனிதான் தெரியும். கண்டிப்பா எப்பவுமே உங்களுக்கு திமுக பொறுத்தளவுக்கு இந்த வாக்கள் சேர்ப்பது நீக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க அந்த மாதிரி வேலையில பண்ணுவாங்க. ஆகவே இந்த முறை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் எனக்கு தேர்தல் ஆணையம் அந்த இதையை கொண்டு வந்திருக்காங்க. தேர்வு அது ரொட்டீனா 2004 நாள் எடுக்கிறது. இதுல சரியா செய்ய வேண்டுங்கிறது தான் எங்களை பொறுத்தளவுக்கு நடுநிலைமையோட சரியாக செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கட்சியோட கோரிக்கை, பொதுச் செயலருடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. அதாவது இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்க கூடாது. இதை காவல்துறை கோட்டை விட்டு விட்டது. இந்த ரவுண்ட்ஸே கிடையாது, அந்த ரோந்து போறதே இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அந்த அங்க அருகில் இருக்கக்கூடிய அந்த மதுக்கடையும் அதே போல எங்க பார்த்தாலும் கஞ்சா. இதுலதான் இந்த தவறு நடக்குது. இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது. கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம். இந்த மாதிரி சூழ்நிலை இங்க சமீபம் இல்லை. அதே போல அதிமுக ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது கோயம்புத்தூர் அரசு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன் தான் மத்திய அரசு விருது வாங்கினாங்க. இப்போ எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அம்மா இருக்கும்போதும் கடுமையா காவல்துறை நல்லா செயல்பட்டாங்க. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஆகவே காவல்துறை சுதந்திரமா செயல்பட வேண்டும். இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க உடனடியாக நாங்க பிடிச்சிட்டோம், அவங்கள சுட்டுருக்குன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் பொதுச் செயலர் எடப்பாடியார் சொன்னாங்க. நாங்க எல்லாருமே அதை பொதுமக்கள் நாங்க எல்லாருமே வலியுறுத்திருக்கோம். மாற்று கருத்துல அவங்க உண்மையான குற்றவாளிகளாகவும் இருக்கணும். அதே போல இனிமேல் இந்த மாதிரி அவங்க யாரும் செய்யக்கூடாத அளவுக்கு தண்டனை இருக்கணும். 4 முதல் 5 மணி நேரம் காவல்துறை தேடியும் அந்த மாணவியை மீட்க முடியல. அந்த மாணவியை தான் தப்பிச்சு வந்திருக்காங்க. காவல்துறை முழுவதுமா அங்க பணி செய்ய. ஆமா, அதைத்தான் எங்க பொதுச் செயலர் அந்த எடப்பாடியார் அவர்கள் அதை சரியான முறை சுட்டி காட்டிருக்காரு. அதாவது காவல்துறை முற்றிலும் செயலில் இருந்த விட்டுங்கிறத காமிக்குது. அதாவது இனியாவது காவல்துறை முழித்துக் கொண்டு யாருக்கும் அவங்க பொதுமக்கள் வரிப்படத்தை சம்பளம் வாங்குறாங்க, யாருக்கும் அடிபணியாம
நடுநிலைமையோடு மக்களுக்கு பாதுகாப்பா நல்லா ரோந்து போய் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம தடுக்க வேண்டும். சட்டவிரோத மது விற்பனை அதிகரிச்சுட்டே வருது. இந்த கூட்டு பாலியல் சம்பவம் நடந்த இடத்துல கூட சட்டவிரோதமா ஒரு தனியா மதுபான விடுதியே நடந்துட்டு இருந்திருக்கு. இல்ல அதான் அந்த அதாவது அனுமதி இல்லாமல் அந்த மதுபான விடுதி நடந்ததுக்கு நீங்க சொல்றீங்க, அதுதான் நாங்களும் கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி இல்ல, உடனடியா அந்த மாதிரி இருக்கிறதுல உடனடியா தடை செய்ய வேண்டும். இதையெல்லாம் முற்றிலும் ஒழிக்க வேண்டும். அப்பதான் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது. இனியாவது காவல்துறை விழித்துக் கொண்டு இன்னைக்கு கோவை மாவட்ட மக்கள் அமைதியான மக்கள், அமைதி விரும்பக்கூடிய மக்கள், அன்பானவர்கள். இன்னைக்கு யார் வெளியிருந்து வந்தாலும் அரவணைக்கூடியவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் தொழில் பண்றதுக்கு இங்க வந்துட்டு இருக்காங்க. தொழிற்சாலை அதிகமா இருக்குது, மருத்துவமனை அதிகமா இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கும் போதோ அம்மா இருக்கும் போதோ அதே போல எடப்பாடி முதலமைச்சர் கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்து இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். கோயம்புத்தூருக்கு இத்தனை பாலங்கள், சாலைகள் என்று வளர்ச்சி திட்டங்கள் இன்னைக்கு ஏராளமா அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போது கொடுத்திருக்காரு. இன்னைக்கு திமுக ஆட்சியில எந்த திட்டம் கொடுக்கல. சட்ட ஒழுங்காவது இன்னைக்கு சரியா இருக்குன்னா அது இல்ல. இனியாவது காவல்துறை விழித்துக் கொள்ள வேண்டும்.